ஹாய் ஹலோ, நான் உங்கள் மகேஸ்வரி. உன்னை கண்ட நாள் முதல் அத்தியாயம் 6. மறுநாளும் குழந்தைகள் வர பிரபாஸ் உற்சாகமானான். தேவியை தூக்கி முதுகில் சுமந்து கொண்டு அவர்களோடு போனான். மரத்தடிக்கு போனவள் அவனை குனிய வைத்து ஏறி முதுகில் அமர்ந்து யானை சவாரி செய்தாள். அவன் கழுத்தை கட்டி தொங்கினாள். கொஞ்ச நேரத்தில் அங்கிருந்த குழந்தைகள் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாமா என்று கேட்டுக்கொண்டனர். கிராமத்தில் குழந்தைகளும் தன் தாயும் தன் தகப்பனும் அன்பு செய்வதையும் பின் சண்டையிட்டுக் கொள்வதையும் சண்டைக்கு பின் சமாதானமாவதையும் தகப்பன் வேலைக்கு போவதையும் தாய் வீட்டில் சமையல் மற்றும் பிற வேலைகள் செய்வதையும் குழந்தைகளை வளர்ப்பதையும் கண்டு வளர்பவர்கள் அவர்களைப் போலவே ஜோடி ஜோடியாய் பிரிந்து விளையாடுவது உண்டு. பெரும்பாலும் அத்தை மகன் மாமன் மகள் உறவு உள்ள ஆண் பெண் குழந்தைகள்தான் ஜோடி சேர்ந்து விளையாடுவார்கள். ஒவ்வொரு பையனும் தன் ஜோடி பெண்ணின் பெயரை சொல்லி ஓடிப்போய் கையை பற்றி கொண்டிருந்தார்கள். அப்போது மனோஜ் என்ற பையன் மானசாதேவியின் அருகில் வந்து என் ஜோடி என அவள் கை பற்றவும் பிரபாஸ் பெரும் குரோதத்தோடு அவன் கையை பட்டென்று தட்டிவிட்டு முறைத்தான். இவள் என் ஜோடிடா என்று மனோஜ் சொல்ல, இந்த தேவி என் ஜோடி என்று பிரபாஸ் உறுதியாய் சொல்லவும், இது நாள் வரை இவள்தான் என் ஜோடி, சேர்ந்து விளையாடுவாள். டேய் குமாரா, ராஜா, சொல்லுங்கடா என்று தன் தோழர்களை அந்த மனோஜ் துணைக்கு அழைக்கவும், மனோஜும் தேவியும் தான் ஜோடியா விளையாடுவாங்க என்று அந்த மாணவர்கள் பரிந்து கொண்டு வரவும், ஏய், அவள் என் அத்தை மகள், என் சொந்தம், என் கிராண்ட்மா சொன்னாங்க. இவளை தான் நான் பிறகு பெருசானவுடன் கல்யாணம் செய்துக்க போறனாம். என் பொண்டாட்டி இவள்தான். என் பொண்டாட்டியை வேற எவனுக்கும் ஜோடியா விளையாட விடமாட்டேன். மீறி வந்த கொன்னுடுவேன் கொன்னு என்று பிரபாஸ் விரட்டவும், சரிடா, நீயே அவளை ஜோடியா வச்சுக்கோ என்று மனோஜ் வேறொரு பெண்ணை தேடிக்கொண்டான். அவரவர் தள்ளி ஜோடி ஜோடியாய் உட்கார்ந்து தாங்கள் எடுத்து சென்ற மரப்பாச்சி பொம்மைகளை அழகாய் அடுக்கினர். பிரபாஸ் மானசாதேவியின் அருகில் அமர்ந்து அவள் பொம்மைகளை அடுக்குவதை புரியாமல் பார்த்து கொண்டிருந்தான். தமிழ் சினிமா படங்களை பார்த்திருந்தால் கூட இந்த விளையாட்டு பற்றி அவனுக்கு தெரிந்திருக்கும். அவன் பார்த்ததெல்லாம் ஆங்கிலம், மலாய், சீன மொழி படங்கள் தான். ஏய் தேவி, அப்பா அம்மா விளையாட்டை எப்படி விளையாடுவது என்று கேட்கவும், உனக்கு தெரியாதா, நான் சொல்லித்தரேன், நான் அம்மாவாம் என்று நெஞ்சில் கை வைத்து கண்களை உனக்கு தெரியாதா, நான் சொல்லித்தரேன், நான் அம்மாவாம் என்று நெஞ்சில் கை வைத்து கண்களை பட்டாம்பூச்சியாய் சிறகாய் விரித்து சொன்னாள். சரி, நீங்க அப்பாவாம். சரி, அப்பா வேலைக்கு போவாங்களாம், பணம் சம்பாதித்து கொண்டு வருவீங்களாம். அப்புறம் அம்மா நான் வீட்டிலேயே இருந்து சோறாக்குவேனாம், குழம்பு வைப்பனாம், உங்க துணியெல்லாம் துவைப்பனாம். அப்புறம் அப்புறம் நம்ம குழந்தைகளை பார்த்துக்குவேனாம். குழந்தையா, அது எங்கே? பிரபாஸ் புரியாமல் கேட்கவும், இதோ நம்ம குழந்தை என்று கையில் வைத்திருந்த மரப்பாச்சி பொம்மையை காட்டினாள். பொம்மையா நம்ம குழந்தை? ஓகே ஓகே, அப்புறம் சாயங்காலம் ஆஃபீஸ் விட்டு வருவீங்களா, நான் சாப்பாடு போடுவேனா, நீங்க சாப்பிடுவீங்களா? ஏய் தேவி, நீ சோற்றை பிசைந்து எனக்கு ஊட்டி விட மாட்டியா? ஏய் சி என்று அந்த 6 வயது தேவி முகத்தை மூடி வெட்கப்படவும், அம்மா அப்பாவுக்கு ஊட்டி விடுவாங்களே, அம்மானா அப்பாவுக்கும் குழந்தைகளுக்கும் ஊட்டி விடணும். அப்புறம் அப்புறம் அம்மா அப்பாவுக்கும் எனக்கும் முத்தமிடுவாங்களே என்று தன் தாய் செய்ததை கண்டிருப்பவன் போல் சொல்லவும், ஏய் சி, இப்படியெல்லாம் பேசக்கூடாது, நீ பேட் பாயா என்றான் பிரபாஸ். குழந்தை அழுகுது, தூக்குங்க, தூக்கி அழுகிறத நிறுத்துங்க என்று மானசாதேவி கூறவும் அவள் கையில் இருந்த பொம்மையை வாங்கினான்.
என்ன செய்யணும் என்று கேட்டான். கண்ணை துடைச்சி கதை சொல்லணும். கதை சொல்ல தெரியாதா? நான் சொல்லட்டா? ஒரு ஊர்ல ஒரு ராஜாவாம். தேவி சொல்ல கதை சொல்லும் அழகை பார்த்து கொண்டிருந்தான். மறு வருட லீவிற்கும் குலதெய்வம் கோயிலுக்கு வந்தனர். சீதா வீட்டிற்கு சென்றனர். மானசா தேவியோடு பிரபாஸ் மகிழ்வோடு விளையாடினான். அடுத்த வருட லீவிற்கு இந்தியா போக வேண்டும் என்று பிரபாஸ் அடம் பிடிக்க அசோகன் கூர்மையானான். தனியே தம்பி பிள்ளையை அழைத்து போய் அவனுக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்து நைஸாக பேசினான். கண்ணா பிரபாஸ், லீவு விட்டால் இந்தியா போகணும்னு அடம் பிடிக்கிறியே. இந்தியா நம்ம சிங்கப்பூர் போல சுத்தமா இருக்காதேடா, அழுக்கால இருக்கும். அங்க என்ன இருக்கு? யார் இருக்கா? எதுக்கு போகணும்னு அடம் பிடிக்கிற என்று கேட்கவும் பாட்டி யாரிடமும் சொல்லாதே என்றதை கடைபிடித்த பிரபாஸ் சந்தோஷத்தில் தன் பெரியப்பனிடம் உளறி கொட்டிவிட்டான். பெரியப்பா, இந்தியா கண்ட்ரி நம்ம சிங்கப்பூர் போல சுத்தமா இருக்காது. ஆனா அங்க சூப்பரா விளையாடலாம், ஆற்றில் நீந்தலாம், மீன் பிடிக்கலாம். எங்கடா போய் விளையாடுவ? அங்க யார் இருக்கா? யார் கூட போய் விளையாடுவ? என்ன பெரியப்பா நீங்க, இது கூட தெரியாதா? அங்கதானே சீதா அத்தை, ராகவன் மாமா இருக்காங்க. அப்புறம் நம் அத்தை மகள் தேவி இல்லை, அவ என் பொண்டாட்டி பெரியப்பா. நம்ம கிராண்ட்மா தான் சொன்னாங்க. அப்புறம் விழுப்புரத்தில் இருக்கிற அத்தை மாமா மகனோடெல்லாம் விளையாடுவேன். அப்படியா குட்டி பயலே? சீதா அத்தை நல்லா இருக்காங்களா? எங்க இருக்காங்க எனவும் பிரபாஸ் திருச்சிக்கு அருகில் இருந்த கிராமத்தின் பெயரை உளறிக்கொட்ட அசோகன் குறித்து கொண்டான். பின் அனைவரையும் குலதெய்வம் கோயிலுக்கு செல்லுமாறு அவனே வற்புறுத்தி அனுப்பினான். அந்த முறை அவனுடைய மனைவி மனோகரியும் ரிஷியும் எவ்வளவு சொல்லியும் கேளாமல் அவர்களோடு கிளம்பவும் தடுக்க முடியவில்லை அசோகனால். மகாலட்சுமி, லீலாவதி, மனோகரி, பிரபாஸ், ரிஷி அனைவரும் திருச்சிக்கு வந்தார்கள். அங்கே புதிதாய் வந்த ரிஷி அங்கே அழகோடு நின்ற மானசாதேவியை கண்டு ஆசையும் ஆவலுமாய் பார்த்தான். தேவி அவனை கண்டு பயந்தாள். ரிஷி மெல்ல நெருங்கி, என் பெயர் ரிஷி, பயப்படாதே என்று கூறி அவன் கால் என்று கூறி அவள் கைப்பற்றவும் பிரபாஸ் சினத்துடன் ஓடி வந்து ரிஷியின் கையை தட்டிவிட்டான். அவளை தொடாதே, அவள் என் அத்தை மகள் தேவி எனவும், என் அத்தை மகள் இவள், அத்தை என் அப்பாவுக்குத்தான் தங்கை, உன் அப்பாவுக்கு இல்லை என்று ரிஷி கத்தினான். என் தேவி என் சொந்தம், நாளைக்கு என்னை கட்டிக்க போறவள், என் பொண்டாட்டி என்று பிரபாஸை ரிஷி அறையவும் சின்னவனான பிரபாஸும் ரிஷியை அடிக்கவும் கைகலப்பு அதிகமாகி கட்டி புரண்டு உருண்டு சண்டை போடவும் பெரியவர்கள் பதறி ஓடி வந்து விலக்கிவிடவும், கிராண்ட்மா, தேவி யாரோட அத்தை பொண்ணு? அவனுக்கா எனக்கா? தேவி நாளைக்கு என்னத்தானே கட்டிப்பா என்று ரிஷியும் மகாலட்சுமியுடன் அளவும், பிரபா, ரிஷி, இந்த தேவி 2 பேருக்கும் தான் அத்தை பொண்ணு. இவள் பெரிதாகி யாரை கட்டிக்க விரும்புகிறாளோ அவங்கள ஒருத்தன் கட்டிக்கங்கடா என்று சிறியவர்களின் பிணக்கை தீர்த்து வைக்க முயன்ற போது அசோகன் கனகம்பீரமாய் வந்து நிற்கவும் அத்தனை பேரும் அதிர்ந்தனர். நேரங்கெட்ட நேரத்தில் ரிஷி ஓடிப்போய் அவனுடைய தந்தையின் காலை கட்டிக்கொண்டு கதறினான். அப்பா, சீதா அத்தை எனக்குத்தானே சொந்த அத்தை. என் அத்தை மகள் தேவியை இந்த பிரபா சொந்தம் கொண்டாடுறான்ப்பா. இவள் கையை பிடிச்சதுக்கு இப்படி அடிச்சு துவைச்சிட்டான்ப்பா என்று அளவும் தூக்கிய அசோகன் அங்கிருப்பவர்களை பார்த்து சத்தமிட்டான். சித்தி, உங்களுக்கு அறிவுங்கிறதே இல்லையா? பெரியவங்க நீங்க, இப்படி கீழ்த்தரமான வேலையில ஈடுபடலாமா? நீங்க கிடக்கிறது இல்லாம என்றவன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது மனைவியை பிடித்து காய்ச்சினான். ஏண்டி, நீ என் பொண்டாட்டியாடி, இல்லை அடுத்தவன் பொண்டாட்டியா?
சந்தேகமா இருக்குடி. இவள் நம்ம முதுகுல கரிய பூசி விட்டு போன போது என்னோட சேர்ந்து நீயும் தானே அவமானப்பட்டு நின்ன. புத்தி இல்ல, அறிவில்ல. புருஷன் மேலையும் புருஷன் வீட்டு கௌரவத்து மேலையும் அக்கறை இருக்கிறவளா இருந்தா நீ இது போல ஒரு காரியத்தை செய்வியா? இங்க நீ வந்திருப்பியா என்றவன் தம்பி மனைவி லீலாவதியை பார்த்து கடுகடுத்தான். ஏமா லீலா, உன் மாமியார் கூட சேர்ந்து நீயும் 3 வருஷமா மறைச்சி இருக்க இல்லையா? இது நாள் வர அப்பாவும் சித்தப்பாவும் நானும் என் தம்பி அரிச்சந்திரனும் பெரியவங்களை பின்பற்றி கூட்டு குடும்பமா உங்களுடைய தயவாளம் தானே, பெரியவங்களை பின்பற்றி உங்களுடைய தயவாலும் தான் அண்ணன் தம்பிகள் ஒற்றுமையாக இருக்கோம், இனியும் இருப்போம். நீயும் சித்தியும் என் மனைவியும் செய்திருப்பது எப்பேற்பட்ட காரியம் தெரியுமா? இதெல்லாம் குடும்பத்துல பிரிவினையை உண்டு செய்யாதா? இதுல இந்த பிரபாஸ் பயல வேற கெடுத்து குட்டிச்சுவராக்கி வச்சிருக்கீங்க. இந்த தேவி குட்டிய கட்டிப்பேன்னு என்கிட்டவே சொல்றான். இதுல இவளை சொந்தம் கொண்டாட புதுசா என் மகள் ரிஷியை இழுத்துக்கிட்டு வந்திருக்கீங்க, சரியா என்றான். சீதாவை பார்த்து ஆத்திரத்துடன் கத்தினான். ஏண்டி, உன் உடம்புல ஓடுறது ரத்தமா இல்ல சாக்கடையா? நாங்களே வேண்டாம் என்று உனக்கு பிடிச்சவனோடு எங்க முகத்துல கரிய பூசிவிட்டு வந்தவள் எதுக்குடி என் சொந்தத்தை எல்லாம் இழுத்து வைத்து சொந்தம் கொண்டாடுற? எல்லாம் காரியமா தானே? மெதுவா சித்தி மூலமா என் வீட்டுக்குள்ள நுழைய பார்க்குற, விட்டு விடுவனா? நம்ம பங்களாவில் இருந்தவர ராஜ வாழ்வு வாழ்ந்தவள் இந்த பிச்சைக்கார வாழ்க்கையை வாழ முடியலையா? சோத்துல உப்பத்தானே போட்டு சாப்பிட்ற, இல்லை வேற எதையாவது போட்டு சாப்பிட்றையா? இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்றதுக்கு பதிலாக செத்து ஒழியலாம். பொண்ணை இந்த வயசுலேயே பையங்களை வளைச்சி போடுறதுல கை தேர்ந்தவளா வளர்த்துருக்கியே. என் தாய் என் தகப்பனுக்கு முந்தி விரித்து நிஜமாவே உன்னை பெத்திருந்தா இனி உன் தொடர்பு என்னை சார்ந்த மனிதர்களுக்கு இருக்கக்கூடாது. நீ நம்ம தகப்பனுக்கு பிறந்து இருந்தா இதன்படி நடந்து கொள்வ நிச்சயம் என்றான் அசோகன். குழந்தைகளை இழுத்து கொண்டு அசோகன் நடக்க பின்னாடியே எதுவும் பேச முடியாது மகாலட்சுமி, மனோகரி, லீலாவதி மூவரும் சென்றனர். சீதாவோ கண்களில் இரத்த கண்ணீராய் வழிய சிலையாய் நின்றாள். நாளைக்கு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.